ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, சிறகடிக்க ஆசையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஹிணி மனோஜ் 2 பேருமே அந்த டைவர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. பெரிய இதாக தாங்க நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹிணி ரொம்ப பிளான் போட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இது பண்ணுறாங்கங்க. நம்ம மனோஜுக்குன்னு ஒரு வக்கீலே இருக்கார். ஆனால் நம்ம ரோஹிணி வக்கீலை விட ஒரு படி மேலே போயிடுறாங்கங்க. அப்படி பேசுகிறாங்க. வக்கீலே அந்த பக்கம் முழிச்சிட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ நம்ம ரோஹிணியோட திறமையை அந்தளவுக்கு தாங்க ரோஹிணி நிறைய குழப்பம் நிறைய அவங்க பேசுகிறதே அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டுறாங்கங்க. இன்றைக்கி அந்த கோர்ட்டு சீன் தான் நடக்குது. வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கோர்ட்டில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்தோன்னா ஜட்ஜு வராங்க. வந்தோன்னா இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோன்னா 2 பேர் போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம மனோஜோட வக்கீல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோஹிணி சொல்கிறதெல்லாம் பொய், மனோஜுக்கு முன்னாடியே தெரியாது, அதுக்கு சாட்சி இவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நித்யாவை கூப்பிட்றாங்க. நித்யா உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம், ரோஹிணி என்னோடய ஃப்ரெண்டு தான், இவளுக்கு கல்யாணம் நடந்து எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அது ரோஹிணியோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னால தான் நான் சொல்லலை. ஆனால் அவள் என்கிட்ட என்ன சொன்னான்னா, நான் கூடிய சீக்கிரம் நான் உண்மையை சொல்லிடுறேன்னு தான் சொன்னான், அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி நித்யா சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, நித்யா சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா முருகனை நித்யாவோட ஹஸ்பண்ட் முருகன் இருக்கார்லாம், அவரை நான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு முருகனை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ முருகன்ட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யார், உங்கள் லவ்க்கு ஹெல்ப் பண்ணது யார்? எல்லாமே முத்து மீனா தான் அப்படின்றாங்க. அப்போ முத்து மீனாவோட ஆள் தான் இவங்க 2 பேரும், இவங்ககிட்ட பேசி தான் இவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. சரி, இந்த சாட்சி செல்லாதுன்றாங்க வித்யாவை. அதுக்கப்புறம் கறிக்கடை மணி இருக்கார் இல்லையா, மலேசியா மாமாவை நடிக்க வைக்க இவங்க இந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறாங்க. சொன்னோன்னா இவங்க என்ன, அதுக்கு உடனே ரோஹிணி என்னன்றாங்கன்னா அவரை நான் சும்மா கூட்டிகிட்டு வரல, காசுக்காக தான் இவர் எனக்காக நடித்தார். அப்போ நான் காசு கொடுத்து என் மாமாவை நடிக்க சொன்னேன், அதே மாதிரி நடித்தார். அதே மாதிரி இவங்களும் இவரை காசு கொடுத்தா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப முழிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் ரோஹிணி வழக்கம் போல் ஆக்டிங்கை போட்டுடுறாங்க. ஆக்டிங்கை போட்டோன்னே ஜட்ஜே குழம்பிடுறாரு, என்ன முடிவு பண்ணுறது என்ன செய்கிறது அப்படின்ட்டு. ஹியரிங்கை அடுத்த மாதம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. முத்து மீனாவும் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான எபிசோடில் இதுதான் நடந்துச்சு. நாளைக்கு எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.